மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு வசதியா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய தலையில வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு நிமிடம் நான் ஜெபித்து விடுகிறேன். தகப்பனை இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பாதபடியில வருகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் என் தகப்பனே சுவாமி, இனி வரப்போகிற ஒவ்வொரு நிமிடங்கள்ல வார்த்தையானவரே நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய எண்ணங்கள் அல்ல, எங்களுடைய எண்ணோட்டங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற சிந்தனைகள் அல்ல, வேறு காரியங்கள் அல்ல. என் தகப்பனே, எங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரே ஒரு உரிமை உங்களுடைய வார்த்தைக்கு மட்டும் இருப்பதால் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரே ஒரு உரிமை உங்களுக்கு மாத்திரம் இருக்கிறபடினால் என் தகப்பனே, வரப்போகிற ஒவ்வொரு நிமிடங்கள்லையும் என் தகப்பனே சுவாமி உங்களுடைய வார்த்தை மாத்திரம் எங்களை ஆளுகை செய்வதாக. எங்களை ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைக்குள்ளாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவரை நீங்க கிரியை செய்யுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே எங்களுடைய ஞாபகத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு தான் என்பதை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். இந்த வார்த்தை நீர் எங்களுக்காக தான் நீர் பேசுகிறீர். உங்களுடைய ஒவ்வொரு மண்ணாக்களும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு தான் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே சுவாமி, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம், உங்களுக்குள்ளாய் ஒப்படைக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளுங்க, எங்களை வழிநடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். சோ எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். அநேக நாட்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன். சோ நான் கதைக்கிறது யாருக்கும் கேக்குது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இடையில என்கிட்ட சொல்லலாம். கேட்கல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க சொல்லிடலாம். சில முக்கியமான வார்த்தைக்குள்ளாக நாங்க போக போகிறோம். ஆகவே நேரடியாக நான் வார்த்தைக்குள்ளாக நான் போயிடுறேன். என்னை குறித்தான அறிமுகம் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பழைய பேரெல்லாம் இருக்கீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்க்கிறது, இந்த கூட்டத்துல மறுபடியும் நான் கலந்து இருக்கிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அம்மாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அவை நேரடியாக நாங்க வார்த்தைக்கு போயிடுவோம். வேதத்துல நீங்க நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள் அப்படின்னு நிறைய இடங்கள்ல வரும். நீங்க பைபிளை வாசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மோவாபியர்கள், அம்மோனியர்கள் இவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்தாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமா படையெடுத்து வந்தாங்கன்னு நிறைய இடங்கள்ல வரும். நிறைய இடங்கள்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க. இதுல இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும், இந்த மோவாபும் இந்த அம்மோனியரும், இந்த ரெண்டு ஜாதிகளும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, நான் வார்த்தையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி சரித்திரத்தை விரும்புகிறவர்கள், பின்னணியை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவர்களுக்காக தான் இதை நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஏன்னா இந்த சரித்திரத்தை நான் சொன்னால்தான் வாசிக்க போகிற இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் புரியும். ஆகவே வேதத்துல நிறைய இடங்கள்ல பாப்பீங்க இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள் அப்படின்னு சொல்லி. இந்த மோவாபியர்களும் இந்த அம்மோனியர்களும் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா, ஆபிரகாம் வர்றாரு இல்லையா, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்கு, உன் தேசத்தை விட்டுட்டு, ஜாதியை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வான ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஆபிரகாமோட ஒருத்தர் வர்றாரு தெரியுமா, லோத்து. இந்த லோத்து ஆபிரகாமோட வந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, லோத்துடைய சந்ததி பெருகாத பட்சத்துல, லோத்துடைய சந்ததி பெருகிறதுக்கு, சந்ததி ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அங்க சூழ்நிலை அவங்களுக்கு தகுந்ததா இல்லாத நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, லோத்துனுடைய இரண்டு மகள்மார்களும், லோத்து பெற்ற இரண்டு மகள்மார்களும் லோத்தோடு தகாத உறவு வைத்து, லோத்து நிமித்தமாய் லோத்துனுடைய இரண்டு மகள்மாரும், லோத்து பெற்ற இரண்டு பெண் பிள்ளைகளும் கர்ப்பவதி ஆகுறாங்க. அந்த இரண்டு கர்ப்பவதி ஆகிய பெண்களும், லோத்துனுடைய இரண்டு மகள்மார்களும், ஒரு மகள் பெற்றெடுத்த சந்ததி தான் மோவாபியர், இன்னொரு மகள் பெற்றெடுத்த சந்ததி தான் அம்மோனியர்கள். ஆகவே இந்த மோவாபியர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் தகப்பன் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா அது லோத்து தான். ஏனென்றால் லோத்து நிமித்தமாக லோத்துடைய மகள் ரெண்டு பேரும் பெற்றெடுத்த சந்ததி தான் மோவாபியர்கள், அம்மோனியர்கள். அதனால இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சரி, எதுக்கு இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள் பத்தி நான் பேச வரேன் அப்படின்னா, நான் மோவாபியர்களை பத்தி தான் இப்ப நான் பேச போகிறேன். இந்த மோவாபியர்கள் பற்றி நான் பேசணும் அப்படின்னா, இந்த மோவாபியர்கள் யாரை வழிபட்டாங்க அப்படின்னா, காமேஸ் என்கிற ஒரு தெய்வத்தை தான் வழிபட்டாங்க. அவங்க எப்பயுமே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் காரியத்தை செய்து கொண்டுதான் இருப்பாங்க. இந்த மோவாபிகள், இப்ப நான் மோவாபிகள் மட்டும் தான் நான் பேசுறேன், அம்மோனியர்களை தவிர்த்து விடுவோம். இன்னொரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அம்மோனியர்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இந்த மோவாபியர்கள் எப்பயுமே ஆண்டவருக்கு விரோதமாக காரியத்தை செய்வாங்க, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக காரியத்தை செய்வாங்க. எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வருவாங்க. இதுதான் இந்த மோவாபியர்களுடைய ஒரு டைப்பே. இப்படிதான். எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட போய் யுத்தம் செய்யறோம்னா அவங்களுக்கும் தெரியாது. ஆனா காலங்காலமாக இந்த மோவாபிகள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோட போய் யுத்தம் செய்து கொண்டே இருப்பாங்க. ஆகவே இந்த மோவாபிகள் காமேஸ் என்கிற தெய்வத்தை வழிபடுவர்கள் ஒன்று, இன்னொன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா யுத்தங்களை செய்கிறவர்கள் ரெண்டு.
மூன்றாவது, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் தான் இந்த மோவாபியர்கள். இன்னொன்று, இந்த மோவாபியர் என்னும் ஒரு சந்ததி எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஒரு தகப்பனுக்கும் தகப்பன் பெற்ற தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகள் 2 பேருக்கும் இடையிலே ஏற்பட்ட தகாத உதவி நிமித்தமாக வந்தவர் தான் இந்த மோவாபியர்கள். சரி, எதுக்கு இந்த மோவாபியர்களை பத்தி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க மத்தேயு புத்தகம் 1வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கிட்டு வரும் பொழுது, அதுல 14வது 15வது வசனத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்து பிறந்துருவாரு, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்துருவாரு. ஆனா அந்த 1வது வசனத்துல இருந்து 2வது 3வது 4வது அப்படியே ஒரு 12 13 வசனங்கள் மாத்திரம் வாசிங்களே மத்தேயு 1வது அதிகாரத்துல. அதுல நிறைய பேருடைய குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய சந்ததியில வந்தவங்களுடைய பேரெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் மூலமா இவர் பிறந்தார், இவர் மூலமா அவர் பிறந்தார், அவர் மூலமா இவர் பிறந்தார், மாறி 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 வந்து 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 கடைசியில இவர் மூலமா இயேசு கிறிஸ்து பிறந்தாரு அப்படின்னு வரும். இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க வாசிட்டே வரும் பொழுது மத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம், சல்மோன் போவாசை ராகாமனிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். அதாவது இயேசு கிறிஸ்து யாருடைய சந்ததியில வர்றாரு அப்படின்னா, ரூத்தினுடைய சந்ததியில வர்றாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மத்தேயு புத்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாமே வாசிச்சிருக்கவங்க தான், என்னையும் சேர்த்து உட்பட 22 பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். நிச்சயமாய் மத்தேயு 1வது அதிகாரத்தை நாங்கள் கண்டிப்பா வாசிச்சிருப்போம். ஆனா இதுல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ரூத்தினுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. சரிங்களா? சரி, ரூத் யாருடைய சந்ததி அப்படின்னு பார்த்தா ஒரு கதை சொல்றேன், கேளுங்க, கொஞ்சம் தெளிவா கேட்டுக்குங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேருக்கும் அழகான 2 மகன்மார்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும், இவங்க 4 பேரும் எங்க உள்ளவங்கன்னா எருசலேம்ல இருக்கிறவங்க. அங்க இருக்கும் பொழுது அங்க ஒரு பஞ்சம் வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அப்பாவும் அம்மாவும் இந்த 2 மகன்மாரும் என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருந்து கிளம்பி அப்படியே எங்க பஞ்சம் இல்லையோ, எங்க உணவு கிடைக்குமோ, எங்க இவங்களுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு சாதகமா இருக்கிறதோ அந்த இடத்துக்கு இவங்க நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. நகர்ந்து போகிற நேரம் பார்த்து எங்க ஒரு இடத்துல தஞ்சம் புகுறாங்க அப்படின்னா, மோவாபியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க மோவாப் தேசத்துல தங்குறாங்க. அப்ப அம்மா அப்பா 2 மகன்மார்கள். கொஞ்ச நாள் போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்த பிறகு இருக்கிறது யாரு? மிச்சம் அம்மா இருக்கிறாங்க, 2 மகன்மார் இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா தன்னுடைய 2 மகன்மாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வசனம் சொல்லுது, அவங்க அந்த மோவாப் தேசத்துல கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக தங்கி விட்டார்களாம். இப்ப இந்த கதையை நான் சொல்லி இருக்கும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த கதையை சொல்றேன், யாருக்கு கதையை சொல்றேன், எந்த புத்தகத்துல இருந்து சொல்றேன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு, உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும். அப்ப அப்பா இறந்துட்டாரு. என்ன இருக்குன்னா, அம்மா தன்னுடைய 2 மகன்மாருக்கும் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவங்க 3 பேரும் இப்ப எங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்களா? மோவாப் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப மோவாப் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கிற மோவாபியர்களிடத்தில் இருக்கிற 2 பெண்களை பார்த்து, நல்லா கவனிங்க, இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, மோவாப் தேசத்திலே மோவாபியர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தாயார் தன்னுடைய 2 மகன்மார்களுக்கும் மோவாப் தேசத்திலே இருக்கிற மோவாபியர்கள் சந்ததியிலிருந்து 2 அழகான பெண்களை எடுத்து தன்னுடைய 2 மகன்மாருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. யாரு? இந்த 2 மகன்மாரும் அதாவது எருசலேமை, அதாவது இஸ்ரவேல் சந்ததியை சேர்ந்தவர்கள். அந்த 2 மகள்மாரும், அந்த 2 திருமணம் முடித்த 2 பெண் பிள்ளைகளின் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள்? மோவாபியர்களுடைய சந்ததியை சேர்ந்தவர்கள். அதாவது காமேஸ் தெய்வத்தை வழிபடுகிறவர்கள். அதாவது அந்த 2 பெண் பிள்ளைகளும் யாரு? தகப்பன் மூலமாக அவனுடைய மகள் கர்ப்பவதியாகி தகப்பன் நிமித்தமாக மகள் கர்ப்பம் தரித்து பெற்றெடுத்த மோவாபியர் என்னும் ஒரு அசுத்தமான சந்ததியிலிருந்து வந்தவர்கள். பிற்காலத்துல கொஞ்ச நாள் போகும்போது மோவாபியர் சந்ததி எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஆகவே அழிந்து போகிற ஒரு சந்ததியில இருந்து ஒரு அசுத்தத்திலே உருவாகின ஒரு சந்ததி மோவாபியர்கள். காமேஸ் என்னும் தெய்வத்தை வழிபடுகிற மோவாபியர்கள் என்னும் சந்ததியில மோவாபிய பெண் 2 பேர்த்தை எடுத்து இந்த 2 மகனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆகவே வசனத்தை வாசிடுவோம், திருப்பிக் கொள்ளுங்க. வேதம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ரூத் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். தமிழ் வேதத்துல 334வது பக்கம். ரூத் புத்தகம் 1வது அதிகாரம்
3வது வசனத்துல இருந்து கொஞ்சம் வேகமா வாசிங்க. யாராலையும் முடியும் அப்படின்னா வாசிக்கலாம், இல்லைன்னா நானே வாசிக்கிறேன். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோபாவியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அதாவது இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிங்க, போதுமா? நன்றி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மத்தேயு புத்தகம் 1வது அதிகாரத்துல ரூத்தினுடைய சந்ததியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றாரு அப்படின்னா, ரூத் எந்த சந்ததி அப்படின்னு கேட்டா, நிச்சயமா பிரியமானவர்களே தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேல் சந்ததி கிடையாது. இஸ்ரவேல் கிடையாது. இவங்க ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான் இஸ்ரவேல் சந்ததியர். இங்க ரூத் யாருடைய சந்ததியில வந்தவங்க அப்படின்னா, லோத்துடைய சந்ததியில, அதாவது மோவாபியர்களுடைய சந்ததியில வந்தவங்க தான் ரூத். இப்ப ரூத் இஸ்ரவேலரா அப்படின்னு நீங்க கேட்டா, இஸ்ரவேல் பெண்ணா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ரூத் எங்க உள்ளவங்க? மோவாப் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மோவாபியர்கள் சந்ததியில இருந்து வந்தவங்க ரூத் யாரை வழிபடுகிறவங்க? காமேஸ் என்னும் தெய்வத்தை வழிபடுகிற பெண் தான் இந்த ரூத். ஆகவே காமேஸ் என்னும் தெய்வத்தை வழிபடுகிற ஒரு பெண்ணாகிய ரூத், மோவாபியர்கள் என்னும் ஒரு அசுத்தமான ஒரு சந்ததியில இருந்து வந்த பெண்ணாகிய ஒரு ரூத்தினுடைய சந்ததியில உலக ரட்சகர் பிறகுறாராம். புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கலுங்க. ரூத் யெகோவா தேவனை வழிபட்டுக்கிட்டு இல்ல, அவங்க காமேஸ்ன்ற தெய்வத்தை வழிபட்டுக்கு இருக்கிறாங்க. ரூத் இஸ்ரவேல் சந்ததியில, ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவங்க கிடையாது. அவங்க லோத்துடைய சந்ததியில வந்தவங்க. அப்ப ரூத் இப்படி மோசமான மோவாபியர்கள் சந்ததியில இருந்து வந்த ஒரு பெண்ணாகி இந்த ரூத்தினுடைய சந்ததியில உலக ரட்சகர் பிறந்து இந்த ரூத்துக்கு ஒரு கணத்தை கொடுக்கிறார், இந்த ரூத்துக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ரூத் மிகப்பெரிய ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருக்கணும் தானே. அப்பப்ப யாராவது கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா என்னைய பார்த்து நானே பேசிக்கிற மாதிரி இருக்கு. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ரூத் மோவாபியர் சந்ததியில இருந்து வந்த பெண். அப்ப மோவாபியர் சந்ததியில இருந்து வந்த இந்த பெண் ரூத், காமேஸ் எனும் தெய்வத்தை வழிபடுகிற பெண்ணாகிய இந்த ரூத். அப்ப இந்த ரூத்தினுடைய சந்ததியில எங்களை ரட்சித்த உலக ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்படின்னா, அப்ப இந்த ரூத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகிமை கிடைச்சிருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு கணம் கிடைச்சிருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இதை நான் திரும்ப நான் சொல்றேன்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு 3 பெண்ணை பத்தி தான் ஒரு சுருக்கமா ஒரு 15 நிமிஷத்துல நான் பேசி முடிச்சிடறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாய், இல்ல ஒரு 4 வாரங்களாய் இந்த செய்தியை நான் கொஞ்சம் ஆழமாய் போய் எங்களுடைய சபையிலே நான் பேசினேன். 4 வாரங்களாய் நான் பேசினேன். ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் சுருக்கி எது முக்கியமா உங்களுக்கு வேணுமோ அதை அப்படி நான் டக்குன்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு 15 நிமிஷத்துல கொஞ்சம் என்னோட கூட கொஞ்சம் தரித்து நில்லுங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சந்ததியில ரூத் வர்றாங்க. ரூத்தினுடைய சந்ததியில உலக ரட்சகர் பிறகுறாராம். அது ஏன் ரூத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையை இயேசு கிறிஸ்து கொடுக்கணும், பிதா கொடுக்கணும்? அதாவது பிதா நினைக்கிறதா இருக்கும், செலக்ட் பண்ணுங்கடா ரூத்துடைய சந்ததியில தான் உலக ரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நான் பிறக்க வைக்க போறேன்னு ரூத்தை தேவாதி தேவன் செலக்ட் பண்ணி தெரிந்து கொண்டு வச்சுட்டாரு. ஒரு பக்கத்துல ரூத்தை செலக்ட் பண்ணுங்கடா கேப்ரியல், சைட்ல அந்த பேரை ஒதுக்குங்கடா, முடிஞ்சா ஒரு போட்டோ எடுத்து மாட்டிருங்கடா, ஏன்னா ரூத்துடைய சந்ததியில தாண்டா உலக ரட்சகரை நான் கொண்டு ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்க போறேன் அப்படின்னு தேவன் முடிவெடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கணத்தை, அப்படிப்பட்ட ஒரு மகிமையை ரூத்து கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னா, நான் விளக்கப்படுத்திடுறேன் எதுக்கு ரூத்தை சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நகோமி, இந்த தாயார் தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க. தன்னுடைய 2 மகன்மாருக்கும் மோவாப் தேசத்துல இருந்து, மோவார்கள் மத்தியில இருந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குன்னா, 2 மகன்மாரும் இறந்துட்டாங்க. கணவனே இழந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 மகன்மாரும் இழந்துட்டாங்க. இப்ப இருக்கிறது யாரு? நகோமி. அவங்களும் தன்னுடைய 2 மருமகள் பாருங்க. முதல்ல கணவன் இறக்குறாரு, திரும்ப 2 மகன்மாரும் இறக்குறாங்க. சில நேரம் இதை நான் அப்படி சுருக்கமா நான் சொல்லிட்டு போறேன். சில நேரம் சில பாதிப்புகள் சில குடும்பங்களை தொடர்ந்து சந்ததியா, நல்லா கவனிச்சிருப்பீங்களோ தெரியல, சந்ததியாய் ஒரு காரியம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்க தாத்தா வாழும் போதும் அது நடந்திருக்கும், இவங்க வாழும் போதும் நடந்திருக்கும், இவங்க பிள்ளைங்கள் வாழும் போதும் அது நடந்திருக்கும். அந்த ஒரு ஆபத்தான காரியம், அவங்க துக்கப்படக்கூடிய காரியம், ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். இது எப்படி நான் பிரியமான, இது ஒரு விதமான சாபம்.
இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா, சில ஊனமுற்றவர்கள் பாருங்க, ஊனமுற்றவர்கள் தொடர்ந்து அந்த சந்ததியில தொடர்ந்து யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதமான சாபம் பிரியமானவர்களே. அதுக்கு நாங்கள் அந்த சாபத்தை உடைத்து ஜெபிப்பது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது. ஆகவே தயவு செஞ்சு அப்படிப்பட்டவர்களை நீங்க யாராவது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக எங்களை ரட்சித்த ஆண்டவர் அந்த சாபக்கட்டுகளை உடைப்பாராக. இப்ப செய்திக்கு வந்துரும். என்ன நடக்குது அப்படின்னா, கணவன் இறந்துட்டாங்க, 2 மகன்மாரை இழந்துட்டாங்க. இப்ப இருக்கிறது 3 பெண்கள் மாத்திரம் தான். நகோமி, நகோமியுடைய 2 மருமகளும். இதுல என்னன்னா 3 பெண்களுமே விதவை. நகோமியும் கணவனை இழந்து விதவை ஆயிட்டாங்க. மருமக 2 பேருமே கணவன் இழந்து அவங்களும் விதவை ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிறது 3 பெண்கள். இப்ப நகோமி 3 பெண்கள் இருக்கிறாங்க. இந்த 3 பெண்கள்ல ஏன் ஆண்டவர் ரூத்தை சூஸ் பண்ணணும்? ரூத்தை செலக்ட் பண்ணி, ரூத்தை தெரிந்து கொண்டு ஏன் ரூத்தினுடைய சந்ததியில உலக ரட்சகர் அனுப்பினியே? அப்ப மத்த 2 பெண்களும் என்ன பண்ணாங்க? ஏன் எதுவுமே நல்லது பண்ணலையா ஆண்டவருக்கு? ஏன் நகோமி மோவாப் தேசத்து பெண் கிடையாது. அவங்க எருசலேம்ல இஸ்ரவேல் பெண், ஆபிரகாம் சந்ததியில வந்தவங்க தானே நகோமி. ஏன் அவங்க சந்ததியில உலக ரட்சகரை கொண்டு வந்திருக்கலாமே? ஏன் நகோமியுடைய சந்ததியில உலக ரட்சகரை கொண்டு வரல? ஏன் ரூத்தினுடைய சந்ததியில கொண்டு வர்றாங்க? ஏன்னா அப்ப ரூத் ஏதாவது விசேஷமா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் இருக்கணும். ஆகவே வசனங்களை நீங்க தொடர்ந்து வாசிங்க. நான் அதுக்குள்ள நான் விளக்கப்படுத்திட்டு போயிடுறேன். நான் செய்தி கொடுத்த முடிச்ச பிறகு நீங்கள் தயவு செஞ்சு இந்த ரூத்தினுடைய 1வது அதிகாரத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு மகன் 2 பேர் இறந்துட்டாங்க, கணவனும் இறந்துட்டாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நகோமி மறுபடியும் தன்னுடைய 2 மருமகளை தன்னோடு வச்சுக்கிட்டு இப்ப அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி போறாங்க. சொந்த ஊருக்கு திரும்பி போகும்பொழுது நகோமி என்ன பார்த்து சொல்றாங்கன்னா, 2 மருமகளை பார்த்து கதையை சொல்லி விடுகிறேன், கடைசியில உங்களுக்கு புரியும் ஏன் ரூத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னு. அப்ப நகோமி என்ன சொல்றாங்கன்னா, 2 மருமகளை பார்த்து, உங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு என்ன நடத்துறது கஷ்டம். நீங்க ஏன் கூட இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் நீங்க கஷ்டப்படணும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க மறுபடியும் உங்க தேசத்துக்கே நீங்க போயிருங்க. மறுபடியும் நீங்க இருக்கிற உங்க சந்ததிக்குள்ளேயே போயிருங்க. மறுபடியும் நீங்க எந்த குடும்பத்துல இருந்து வந்தீங்களோ அந்த குடும்பத்துக்கே போயிருங்க. உங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அந்த கலாச்சாரத்துக்கே நீங்க போயிருங்க. உங்களுக்குன்னு குடும்பங்கள் இருக்குதானே, அந்த குடும்பத்துக்கிட்டே நீங்க போயிருங்க. உங்களுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்குன்னு சகோதர சகோதரி இருக்கிறாங்க, உங்களுக்குன்னு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தானே, அவங்க கிட்டே நீங்க 2 பேரும் திரும்பி போயிருங்கம்மா. ஏன்னா உங்க 2 பேர்த்தையும் வைத்து என்னால இங்க கவனிக்க முடியாது. உங்க 2 பேர்த்துக்கும் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியாது. ஏன்னா நானே ஒரு விதவை ஆயிருக்கிறேன். என்னையை நான் பார்த்து கொள்வதற்கே ரொம்ப கடினம். இந்த நிலைமையில நான் உங்க 2 பேர்த்தையும் பார்த்து நான் நடத்துறது, உங்க 2 பேர்த்துக்கும் நல்லது கெட்டதை நான் பாக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருமா. அதனால நீங்க 2 பேரும் என்ன செய்றீங்கன்னா, நீங்க திரும்பி நீங்க போயிருங்க அப்படின்றாங்க. திரும்பி நீங்க போயிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மோவாபியர் சந்ததியில இருந்து இப்ப இந்த 2 பெண்களும் இஸ்ரவேல் சந்ததிக்குள்ள இஸ்ரவேல் தெய்வனை வழிபடுறதுக்கு இங்க வந்துட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க திரும்பி போயிருங்க அப்படின்னா மறுபடியும் உங்க சந்ததிக்கு போயிருங்க, மறுபடியும் உங்க கலாச்சாரத்துக்கே போயிருங்க, மறுபடியும் நீங்க காமேஸ்வரங்கிற தெய்வத்தை வழிபட்டீங்க தானே, மறுபடியும் நீங்க வேணா அவங்களே வழிபடுறதுக்கு போயிருங்க, மறுபடியும் உங்க குடும்பத்துக்கிட்டே போயிருங்க, மறுபடியும் உங்க அப்பா அம்மா கிட்டே போயிருங்க. அவங்க யாரையாவது பார்த்து, உங்க மோவாப் சந்ததியிலே யாரையாவது பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், நீங்க அங்க போயிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லி உடனே இந்த நகோமி சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப வாசிங்கள் தயவு செஞ்சு ரூத் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். என்ன நடக்குது? இப்ப நான் சொன்னேன்ல, இதெல்லாத்தையும் இப்ப மாமியார் சொல்றாங்க 2 மருமகளை பார்த்து விட்டுட்டு போயிருங்கம்மா அப்படின்னு. இந்த உடனே 2 பேரும் மாறி மாறி அழுகுறான். நான் நினைக்கிறேன் மாமியார நடுவுல நிறுத்திட்டு இந்த பக்கம் அவன் மத்த மருமகளும், இந்த பக்கம் பெரிய மருமக, இந்த பக்கம் சின்ன மருமக, 2 பேரையும் மாமியார பிடிச்சி உழுக்குன்னு உலுக்கி பெரிய சத்தம் போட்டு ஓன்னு அழுன்னு அழுகுறாங்க. அழுது முடிச்சுட்டு என்ன நடக்குது? 2 மருமகளும் அழுகுறாங்கப்பா, மாமியாரை விட்டுட்டு போக மாட்டாங்க போல, ரொம்ப பாசம் போல, நெருங்கிதான் இருப்பாங்க போல, கடைசி வரைக்கும் கூட தான் இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சா உடனே என்ன நடக்குன்னா, அதுல இருந்து ஒரு மருமக மெதுவா மாமியார்கிட்ட சொல்லுது, சரியத்த நான் நீங்க சொன்ன மாதிரியே நான் அங்கேயே திரும்பி போயிடுறேன். சரியத்த நீங்க சொன்ன மாதிரியே என் சந்ததிக்கே நான் திரும்பி போயிடுறேன். சரியத்த நீங்க சொன்ன மாதிரியே எங்க அம்மா அப்பா வீடு இருக்குதானே, நான் அங்கேயே திரும்பி போயிடுறேன். ஆமாங்கத்த, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் என்னைய வச்சு பாக்குறதுக்கு, அதனால எங்க அப்பா வீட்டுக்கே நான் போயிடுறேன். அவர் என்னைய பார்த்து ஏதாவது நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கட்டும். நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. அதனால நான் என்னுடைய பழைய காரியத்துக்கே நான் திரும்பி போயிடுறேன்னு சொல்லி அதுல ஒரு மருமக என்ன பண்றாங்கன்னா,
மாமியாருக்கு அத்தைக்கு ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு பாசமா மறுபடியும் திரும்பி போயிட்டாங்க. அதாவது மறுபடியும் பின்வாங்கி போயிட்டாங்க. இப்ப மோவாப் சந்ததியில இருந்தா இவங்க வெளியே வந்தாங்க. காமேஸ் என்கிற தெய்வத்தை வழிபட்டவங்க தான் இப்ப வந்தாங்க. இங்க இஸ்ரவேலரை யெகோவா தெய்வனை வழிபடுகிற இந்த குடும்பத்துக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இந்த குடும்பம், நகோமியினுடைய குடும்பம், தேவாதி தேவனை வழிபட்டவர்கள். அப்ப தேவாதி தேவனை வழிபடுகிற குடும்பத்துக்குள்ளாய் காமேஸ் என்கிற தெய்வத்தை வழிபடுகிற இவங்க வந்த பிறகு மறுபடியும் என்ன நடக்குன்னா, இங்க ஒரு தோல்வி, இங்க வாழ்க்கை சரியா அமையல. அதாவது அந்த புகுந்த வீடு சரியா இவங்களுக்கு கிடைக்கல, அங்க நன்மைகள் நடக்கல. கல்யாணம் கட்டி வந்த இடத்துலயும் கணவனும் இறந்துட்டாரு. ஒரு விதமான தோல்வி, ஒரு விதமான கஷ்டம், ஒரு விதமான துயரம். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து இவங்களுக்கு நல்லது ஏதாவது செஞ்சு வைக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே இல்ல. சரி, கூட இருக்கிற மாமியார் நான் இருக்கிறேன், மருமகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவர்களும் அப்படியே உதறி தள்ளிட்டாங்க. என்னால முடியாதுமா, நீ திரும்பி போயிருன்னு. ஆகவே இந்த இடத்துல ஒரு தோல்வியை கண்ட மருமக, இந்த இடத்துல கஷ்டத்தை பார்த்த மருமக, வந்த இடம், வாக்கப்பட்டு வந்த இடம் சரியா அமலேன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. முத்தமிட்டு திரும்பி போனால் அப்படின்னு ஒரு லைன்ல தான் வாசிக்கிறோம். முத்தமிட்டு திரும்பி போன இந்த மருமகள் என்ன செய்ய போறாங்க? மோவாப் சந்ததியில போயிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்றவங்கள, இல்ல அவங்க மாமனையோ மச்சானையோ யாரையோ ஒருத்தனை கல்யாணம் கட்டிக்கிட்டு மறுபடியும் அதே பழைய குருடி கதவை துரடி தான். நிறைய தடவை இந்த பழமொழியெல்லாம் சொல்லி இருப்போம், புரியுதுங்களா? மறுபடியும் அதே தான், மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கையை தான், மறுபடியும் அந்த மோவாபியர்கள் வணங்கி அந்த தெய்வங்களை வழிபடணும். மறுபடியும் அதே கலாச்சாரம், மறுபடியும் அவர்கள் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றினார்களோ அதையே பின்பற்றணும். மறுபடியும் அந்த தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாம் மோவாபியர்கள் செய்தார்கள் அல்லவா, அதையே செய்யணும். அப்ப மொத்தத்துல ஒரு மருமக என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்தவங்க இங்க ஒரு விதமான தோல்வின்னு நான் சொல்றேனே, இந்த வார்த்தையை பாவிக்கிறேன், இங்க ஒரு விதமான தோல்வியை சந்தித்தபடினால தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போயிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றது? பின்வாங்கி போயிட்டாங்க. இப்ப இந்த மூன்று பெண்கள்ல ஒரு பெண்ணை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறீங்க. அதாவது தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போயிருவாங்க. இப்ப நீங்க பாத்திருக்கீங்களோட சில கிறிஸ்தவ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். நல்லா ரட்சிக்கப்பட்டு வந்துருவாங்க, ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு வருவாங்க. ஏதாவது இங்க வந்தா ஏதாவது ஏசப்பா பண்ணுவாருப்பா அப்படின்னு வருவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து இருப்பாங்க, எதுவும் நல்லது நடக்கலையா, கொஞ்ச நாள் பொறுத்து இருப்பாங்க, எதுவுமே பெட்டரா கிடைக்கலையா, அதனால என்னடா இந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிருவாங்க. இது ஒரு விதமான ஒரு கேட்டகரி. பிரியமானவர்களே, நான் இந்த நேரத்துல காட்ட போறது ஒரு 3 விதமான கிறிஸ்தவ குழுக்களை காட்ட போறேன். 3 விதமான ஒரு கேட்டகரியை தான் நான் காட்ட போறேன். இந்த 3 பெண்கள்ல இருந்து 3 விதமான கேட்டகரி, ஒரு 3 விதமான குழுக்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 3 விதமான ஒரு சுபாவங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த 3 விதமான கேட்டகரியில நாங்க எந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறோன்றத பிரசங்கம் முடிந்த பிறகு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நான் ஜெபித்து விட்டு நான் போய் விடுகிறேன். புரியுதுங்க உங்களுக்கு? இதுல ஒரு கேட்டகரி எப்படின்னா, சரி வரல, செட் ஆகல, ஆசீர்வாதம் கிடைக்கல, எதுவுமே சரியா அமையல, வந்த இடம் நல்லா இல்ல, வந்தா கர்த்தர் ஏதாவது பண்ணுவாருன்னு நினைச்சு வந்தா எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பின்வாங்கி போயிருவாங்க. பொறுப்பு அந்த பொறுத்து இருக்கிறது கிடையாது, கொஞ்சம் காத்து இருக்கிறதெல்லாம் கிடையாது. வந்த என்ன நல்லது நடக்கல, ஏதோ நல்லது செய்வேன்னு ஆண்டவர் சொன்னாரு, ஏசப்பா ஏதோ கிருபையை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு எல்லாம் தானே சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் எங்க எதுவுமே எங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னு நினைச்சு என்ன தெரியுமா செய்வோம்? சில நேரம் எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அப்படியே திரும்பி போயிருவோம். மறுபடியும் அதே எங்களுடைய கலாச்சாரம், மறுபடியும் எங்களுடைய தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த அதே காரியங்கள், மறுபடியும் எங்களுடைய முன்னோர்கள் யாரை பின்பற்றினார்களோ அவங்கள பின்பற்ற போயிருவோம், அவங்கள வழிபட போயிருவோம். அதாவது இங்க கிறிஸ்தவ ஜீவியத்தை விட்டு கர்த்தரை விட்டு மறுபடியும் நாங்க பின்வாங்கி போயிடும். இது ஒரு கேட்டகரி பிரியமானவர்களே. அதாவது இங்க நல்லது நடக்கல அப்படின்னோட, இங்க சரியா எதுவுமே செட் ஆகல, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள எதுவுமே சரியா அமையலன்றனால உடனே என்ன பண்ணுவோம்? பின்வாங்கி போயிருவோம். இது ஒரு விதமான கேட்டகரி. ஆகவே இதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இப்படிப்பட்ட பெண்ணை தேவன் தெரிந்து கொள்ள முடியுமா? உலக ரட்சகரை இந்த மருமக மூலமா தாண்டா நான் பிறக்க வைக்கணும். கேப்ரியல் நோட் பண்ணிக்க, இவங்கள உலக ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவங்க மூலமா தான் நான் இந்த பூமிக்கு இறக்க போறேன் அப்படின்னு செலக்ட் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா வந்தவங்க செட் ஆகல, சரி வரல, மாமியாரும் சொல்றாங்கன்னு சொல்லி பின்வாங்கி தன்னுடைய பழைய அதே வாழ்க்கைக்கு, அதே சந்ததிக்கு, அதே கலாச்சாரத்துக்கு ஓடி போய் விட்டார்கள். சரி, மிச்சம் இருக்கிறது யாரு? மிச்சம் இருக்கிற 2 பேர் இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 2 பேர் யாரு? ஒண்ணு மாமியாரு, இன்னொன்னு ரூத். இப்ப சரி, மாமியாரை பத்தி பாப்போமா? இப்ப இந்த மாமியார் யாரு? கிறிஸ்தவ பெண். அதாவது
யாவே தெய்வனை வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த நகோமி. சரி, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனை இழந்த இந்த நகோமி என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வாசிப்போம். 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாராவது. அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாத படிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நகோமி என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறபடினால் ஒன்று. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 20வது 21வது வசனங்களை வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நல்ல கவனிங்க. இந்த வசனங்களை விளக்கப்படுத்துற எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க, என்ன பாக்குறவங்க. இந்த நகோமி என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன ஆண்டவர் எனக்கு நல்லது பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிறீங்க. அவரு கை எனக்கு விரோதமா தான்ப்பா இருக்குது. ஆண்டவர் எப்ப பாரு எனக்கு கெட்டதையே தான் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு எப்ப பாரு கெட்டதையே தான் செஞ்சு இருக்கிறாரு. பெஸ்ட் என்னட்டு இந்த நகோமின்னு பேரை போயிட்டு நான் மாத்துறேன் பாரு. என் பேரையே நான் மாத்திக்க போறேன். மாறாலும் இதுக்கு பிறகு என் பேரை நான் வைக்க போறேன். எனக்கு இனிப்பு கிடையாது, எனக்கு வெறும் கசப்பு தான். அதனால நான் மாறான்னு பேரையே நான் மாத்துறேன் பாரு. ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. கர்த்தர் எனக்கு செய்யறதெல்லாம் கெட்டதுதான் செய்யறாரு. அவர் கை எனக்கு விரோதமா இருக்கு. எனக்கு மோசமான காரியத்தை தான் கர்த்தர் எனக்கு செஞ்சுக்கிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, நான் நல்ல நிறைவுள்ளவளா போனேன், இப்ப வெறுமையா வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே இந்த கர்த்தர் தான். என்னைய வெறுமை ஆக்கிட்டாரு, என்னைய ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டாரு. எனக்கு பாரு இந்த கர்த்தர் கெட்டது பண்ணி இருக்கிறாரு. பெஸ்ட் இந்த நகோமின்ற பேரை மாத்தி போட்டு நான் பாரு மான்னு பேரை வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அவர் கசப்பை தர்றபடினால இனிமே என் பேரு கசப்பு. இனிமே என் பேரு இனிப்பு கிடையாது. நோ ஸ்வீட், இனிப்பு. இனிமே என் பேரு கசப்பு. இனிமே பேரைய மாத்துறேன். ஆண்டவரே பாருங்க, எனக்கு கெட்டதா பண்றீங்க. எனக்கு பாருங்க நல்லது ஒண்ணு கூட நீங்க பண்ணலையே. எனக்கு பண்றதெல்லாம் கெட்டதுலயா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்னைய வெறுமை ஆக்குனதே நீங்க தான். என்னைய ஒண்ணுமில்லாம ஆக்குனதே நீங்க தான். அதாவது நாங்க கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் டீசெண்டா நாங்க வாசிப்போம். கொஞ்சம் அழகான தமிழ்ல அது வசனங்கள் இருக்கிறபடினால் நாங்க என்ன செய்வோம்டா, கொஞ்சம் அழகா தான் நாங்கள் வாசிப்போம். இப்ப நாங்கள் புலம்புகிறபடி, ஆண்டவரை பார்த்து நாங்கள் கோவமா பேசுகிறபடி அந்த வார்த்தைகளை சொல்ல போனார் பிரியமானங்களே. இப்படிதான் நகோமி சொல்றாங்க. நகோமி என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை பார்த்து குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள்ல நகோமி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது, ஆண்டவரே நான் இப்படி இருப்பதற்கு காரணமே நீங்க தான் ஆண்டவரே. எவ்வளவு நிறைவா இருந்தேன், இவ்வளவு என்னைய பெருமைப்படுத்தி விட்டீங்களே, இவ்வளவு எனக்கு கசப்பை கொடுக்குறீங்களே, இவ்வளவு என்னைய ஒண்ணுமெல்லாம் ஆக்கி விட்டீங்களே, எனக்கு பண்றதெல்லாம் கெட்டதாவே பண்ணிக்கிறீங்க ஆண்டவரே. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். இந்த மாதிரி நான் நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் சொல்லி நகோமி என்ன பண்றாங்கன்னா, தேவனை பார்த்து குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. தேவனை திட்டிக் கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில், நல்லா கவனி, ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய கோபத்தை தேவன் மேல் வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இது 2வது கேட்டகரி. முத கேட்டகரி என்ன, வந்த இடம் செட் ஆகலடா, திரும்பி போயிருவோம் பின்வாங்கி போன ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்ன தெரியுமா? தெளிவாக கவனிங்க. இருக்கிற இடம் சரி வரல, செட் ஆகல அப்படின்னா முதல் பெண் திரும்பி போயிட்டாங்க. ஆனா இந்த 2வது பெண் என்ன செய்யறாங்க தெரியுமா? இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு கர்த்தரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. தெளிவாக கவனிங்க. கிறிஸ்தவங்களாதான் இருப்போம், தேவனுக்குள்ளதான் இருப்போம், பைபிளை தான் வச்சுக்கிட்டு இருப்போம், சபைக்குள்ளதான் போய்கிட்டு இருப்போம், ஆராதனைக்கு போய்கொண்டுதான் இருப்போம், அவரை உலக ரட்சகராக ஏற்றுக்கொண்டுதான் இருப்போம், ஞானஸ்தானம் எடுத்துதான் இருப்போம், ராபோஜனம் எடுத்துக்கொண்டுதான் இருப்போம், கிறிஸ்தவ பேர் தான் வச்சிருப்போம். டேவிட்னு இருக்கும், யாக்கோபுன்னு இருக்கும், இந்த மாதிரி நகோமின்னு இருக்கும், நல்ல நல்ல பேரெல்லாம், ரேச்சல்னு இருக்கும், இந்த மாதிரி நல்ல நல்ல பேரெல்லாம் இருக்கும், நல்ல கிறிஸ்தவ பேர் தானே இருக்கும். ஆனால் என்ன செய்வோம் தெரியுமா? 2வது கேட்டகரி, இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே கர்த்தரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரூத்தினுடைய மாமியாராகிய, ரூத்தினுடைய அத்தையாகிய இந்த நகோமி செய்கிற காரியம் என்ன தெரியுமா?
கர்த்தருக்குள்ள இருக்கிறேன் அப்பா. அந்த மருமக போன மாதிரி நான் எல்லாம் பின்வாங்கி போலப்பா, இங்கதான் இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு, கர்த்தரை திட்டிக் கொண்டு, கர்த்தர் மேல் தன்னுடைய ஒரு விதமான கோபத்தை வெளிக்காட்டி கொண்டு, கர்த்தரையே குறை சொல்லி கொண்டு இருக்கிறது. இது இரண்டாவது கேட்டகரி. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. கேட்டகரி ஒரு விதமான ஜனங்கள் என்ன செய்வாங்க, வந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டுட்டு பின்வாங்கி போயிருவாங்க. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா, இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு கர்த்தரை குறை சொல்லி கொண்டு இருப்பாங்க. சபைக்கெல்லாம் வருவாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ண மாட்டாங்க, இயேசுன்னு சொல்லுவாங்க, அந்த ராபோஜனத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க, அந்த ஞானஸ்தானத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா என்ன தெரியுமா செய்வாங்க, கர்த்தரை கொலை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, தேவனை குறை சொல்லி கொண்டு இருப்பாங்க. இது ரெண்டாவது கேட்டகரி. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. சரி, முதல் பின்வாங்கி போன பெண்ணை தான் ஆண்டவரால தெரிந்து கொள்ள முடியல. ஓகே, நல்ல காரியம். ரெண்டாவது பெண்ணுகிட்ட என்ன பிரச்சனை? கேப்ரியல் வந்து கேட்டிருப்பார்களாம், தேவனே வேணா நகோமியை செலக்ட் பண்ணுவோமா, நகோமியை தெரிந்து கொள்வோமா தேவனே, உலக ரட்சகரை அனுப்புறதுக்கு அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த பெண்ணை பாருப்பா, இருக்கிற இடத்திலேயே இருந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்குப்பா, என்னைய நான் தான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் தான் அதை வெறுமைப்படுத்தினேன் எல்லாம் சொல்லி என்னை குறை சொல்லி கொண்டு என் மேல் ஒரு விதமான கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த பெண்ணுக்குள்ள சந்ததியில உலக ரட்சகரை அனுப்ப முடியுமா கேப்ரியல்? அதனால இந்த பெண்ணும் ரிஜெக்ட். நல்லா கவனிங்க, 3 பெண்ல பெண்ணும் ரிஜெக்ட். இப்ப ரெண்டாவது பெண்ணாகிய நகோமியும் ரிஜெக்ட். 2 பேரும் எதற்கு ரிஜெக்ட் ஆகுனது நீங்கள் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். தெரியல புரியல அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா எல்லா கோட்டையும் அழிங்கடான்னு சொல்லி மறுபடியும் பெஸ்ட்ல இருந்து பிரசங்கத்தை ஆரம்பிக்க வேண்டி வரும். அதனால புரிந்து கொள்ளுங்க, இங்க 2 பெண்களையும் ஆண்டவர் நிராகரிச்சிட்டாரு. சரி, இப்ப ரூத்தை ஏன் ஆண்டவர், இப்ப மிச்சம் இருக்கிறது 3வது பெண் ரூத் இருக்கிறாங்க. சரி, ரூத்தை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, முதலாவது அத்தை என்ன சொல்றாங்க, மாமியார் என்ன சொல்றாங்க, நகோமி என்ன சொல்றாங்க, விட்டுட்டு போயிருங்கப்பா, இங்க சரி வரல, உங்களுக்கு தான் ஒரு விதமான தோல்வி, ஒரு விதமான கஷ்டம் வந்துருச்சு, ஒரு விதமான கவலை கண்ணீர்ல தானே இருக்கீங்க, அடுத்த ஒரு வாழ்க்கையை என்னால உங்களுக்கு அமைத்து கொடுக்க முடியாது, உங்க வாழ்க்கையை நீங்களே தேடிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் பலன் கிடையாது, ஏன்னா மோசமான சூழ்நிலைகளுக்கும் விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னா ஒரு மகள் விட்டுட்டு போயிருச்சு. ஆனால் ரூத் என்ன சொல்றாங்க தெரியுமா? கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடித்து விடுங்கள். 1வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு 16வது வசனம். ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத், நீங்க இப்பதானே ரூத் உங்க சந்ததியை விட்டுட்டு இந்த தேவன் கிட்ட வந்தீங்க. இப்பதானே ரூத் உங்களுடைய தெய்வத்தை விட்டுட்டு, காமேசுன்ற தெய்வத்தை விட்டுட்டு இந்த யெகோவா தெய்வத்துக்கிட்ட வந்தீங்க. இப்பதானே ரூத் உங்க அம்மா அப்பா இருக்கிற அந்த மோவாபியர் சந்ததியை விட்டு கூட்டி இஸ்ரவேல் சந்ததிக்குள்ளாய் இப்பதானே ரூத் வந்தீங்க. நீங்க இஸ்ரவேல் சந்ததிக்குள்ளாய் வந்த உடனே உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே ரூத். இஸ்ரவேல் சந்ததிக்குள்ளாய் நீங்க வந்த பிறகு, யெகோவா தெய்வனை வழிபடுகிற ஒரு குடும்பத்துக்குள்ளாய் வந்த பிறகு உங்களுக்கு எதுவுமே வெற்றியா அமையலே ரூத். நீங்க பார்த்ததெல்லாம் துக்கம், நீங்க விட்டதெல்லாம் துக்கத்துக்குரிய கண்ணீர், உங்க மனசு முழுக்க பாரம் தான் நிறைஞ்சிருக்குது. உங்க யோசனை எல்லாம் என்ன ரூத் சொல்லுது? அடுத்து நான் என்ன பண்ணுவேன், அடுத்து நான் என்ன செய்வேன், அடுத்து என் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஐயோ என்ன செய்யறதுன்னு புலம்பிக்கிட்டு தானே இருக்கீங்க ரூத். ஒரு விதமான தோல்வியில தானே இருக்கீங்க ரூத். ஒரு விதமான தோல்விக்கு முகம் கொடுத்து கொண்டு தானே இருக்கீங்க. தோல்வி மாத்திரம் இல்ல, ஒரு பயம், அடுத்து என்னடா பண்றது, என்னடா செய்யறது. மாமியார் வேற என்னை நின்று பாக்கணும் பார்த்தா, மாமியார் வேற என்னைய ஊருக்கு போக சொல்லிருச்சு, எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போக சொல்லிருச்சு, உன் வாழ்க்கைய நீ பாத்துக்கன்னு சொல்லிருச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது ரூத், நீங்க தாராளமா போயிடலாமே ரூத் உங்க அம்மா அப்பா கிட்டயே, நீங்க தாராளமா உங்க மோவாபியர் சந்ததிக்கிட்டே ரூத் நீங்க போயிடலாமே. நீங்க அங்க போனீங்கன்னா உங்க அம்மா அப்பா இருப்பாங்க, உங்க சகோதர சகோதரி இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் கட்டி வைப்பாங்க, அங்க உங்க சந்ததி வளரும், நீங்க நல்ல ஆசீர்வாதமா நிம்மதியா இருக்கலாம். இங்க இருந்தாதான் அடுத்து எனக்கு கல்யாணம் நடக்குமா, எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையணும் நீங்க பயந்துட்டு இருப்பீங்க. நீங்க மறுபடியும் மோவாப் சந்ததிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் உங்க சொந்த வீட்டுக்கே போயிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே சுலபமா அமைஞ்சிருமே ரூத். நீங்க போங்க ரூத் அப்படின்னு சொன்னா, ரூத் என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன தோல்வி வந்தாலும், கவனிங்க முடிச்சிட்டேன், என்ன தோல்வி வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன கவலை வந்தாலும், என்ன கண்ணீர்லயே நான் இருந்தாலும், எவ்வளவு பாரமான காரியங்கள் என் மனசுல இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுத்தாலும், எவ்வளவு விதமான தோல்விகளுக்கு நான் முகம் கொடுத்தாலும், நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே என்னைய தள்ளி வச்சாலும்,
நான் முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளுமே என்னை பிள்ளை தள்ளி விட்டாலும், எல்லாமே என்னுடைய சூழ்நிலை எல்லாமே எனக்கு மோசமா அமைஞ்சாலும், உங்க தெய்வம் தான் என் தெய்வம், இந்த தெய்வம் தான் என் தெய்வம் இப்படின்னு ரூத் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு, தேவனுக்கு இவருடைய மனசு எவ்வளவு ஒரு இந்த மனம் குளிர்ந்து அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? குளிர்ஞ்சிரு, அப்படியே குளிர்ந்து இருக்கும். தேவனுடைய மனசு எப்படி குளிர்ந்து இருக்குமா இருக்கும். தேவன் கேப்ரியலை பார்த்து சொல்லிருப்பார், என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்கா, புருஷனை பறி கொடுத்துட்டா, அடுத்து என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கா. சரி, கூட இருக்கிற அத்தை ஏதாவது தைரியத்தை கொடுக்கணும்னு பார்த்தா அதுவுமே கையை கழுவி விட்டுருச்சு, நீ போத்தாயே அப்படின்னு சொல்லிருச்சு. மோசமான நிலைமையில இருக்கிறா கேப்ரியல், மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறா, தோல்வியை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு கேப்ரியல் சொல்லி பார்க்கணும், பாருங்க ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க தான் அந்த பொண்ணோட கடவுள்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறாளே அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஆண்டவர் சொல்லியிருப்பாரா இருக்கும், போட்டோ எடுத்து வச்சுக்க, இவங்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்தாலும் என்னைய விட்டுட்டு ஒண்ணு ஓடினாங்க தெரியுமா, பெண் பின்வாங்கி போனாங்க தெரியுமா, அந்த பெண் மாதிரி பின்வாங்கியும் போகல. ஒண்ணு, ரெண்டாவது பெண் இருந்தாங்க தெரியுமா, இருக்கிற இடத்திலேயே உட்காந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த பெண் மாதிரி இந்த பெண் குறையும் சொல்லிக்கிட்டு இருக்கல, பின்வாங்கியும் போகல, இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு குறையும் சொல்லல, மாறாக எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் நீங்க தான் என் கடவுள், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், நீங்க தான் என் தெய்வம், இந்த சந்ததி தான் என் சந்ததின்னு இப்படி நிக்கிற இந்த பெண்ணுக்கு நான் கொடுக்கிற கனமும், நான் கொடுக்கிற மரியாதையும், நான் காட்டுகிற அன்பும் என்ன அப்படின்னா, உலக ரட்சகரை இறக்குடா இந்த ரூத்துடைய சந்ததியில சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? பிரியமாலே புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரூத்தை தெரிந்து கொண்டதற்கு காரணம் இதுதான் பிரியமாலே. முடிச்சிட்டேன். இதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தேவன் என்ன செய்யறாருன்னா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு சூழ்நிலையில, மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ரூத், இந்த தெய்வம் தான்ப்பா என் தெய்வம்னு புடிச்சு நிக்கிறனால என்ன செய்யறாரு தெரியுமா, ரூத்துக்கு ஒரு கனத்தை மரியாதையை கொடுக்கிற வண்ணமாய் உலக ரட்சகரை ரூத்தினுடைய சந்ததியில ஆண்டவர் கொண்டு வந்தாரு. வெறும் ரூத் அப்படின்னு சொல்லாதீங்க, காமேஸ் என்கிற தெய்வத்தை வழிபட்ட ரூத் அப்படி சொல்லுங்க, மோவாபியர்கள் என்னும் சந்ததியிலிருந்து வந்த ரூத் அப்படின்னு சொல்லுங்க. தகப்பன் பெற்ற தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகள் இருவரும் தகாத உறவு வைத்துக் கொண்டு அதிநிமித்தமாய் வந்த ஒரு அசிங்கமான, ஒரு மோசமான, ஒரு கேவலங்கட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்த ரூத் அப்படின்னு சொல்லுங்க. வெறும் ரூத்னு சொல்லிடாதீங்க, மோவாபிய பெண்ணாகிய ரூத் அப்படின்னு சொல்லுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில் இருந்து வந்த இந்த ரூத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்குரிய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா பிரியமானே, சூழ்நிலை மாறினாலும் அவங்க மாறல, அவ்வளவுதான். வெரி சிம்பிள், முடிச்சிட்டேன். வெரி சிம்பிள். சூழ்நிலை மாறினுச்சு, ஆனா ரூத் மாறல. கடைசி வரைக்கும் நீங்க தான் என் ஆண்டவரே அப்படின்னாங்க. மற்றவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, சூழ்நிலை மாறிச்சு, ஒருத்தவங்க ஓடிட்டாங்க, மத்தவங்க என்ன பண்ணாங்க, சூழ்நிலை மாறினுச்சு, ஆண்டவரையே குறை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரூத் என்ன பண்ணாங்க, சூழ்நிலை மாறினுச்சு, நான் மாற மாட்டேன், நீங்க தான் என் ஆண்டவரே அப்படின்னு. ஆகவே இந்த ரூத்தை பின்பற்றுவோம், உலக ரட்சகர் எங்களுடைய குடும்பத்திலும் அனுதினமும் பிறந்து கொண்டே இருப்பார். ஆகவே 3 விதமான கேட்டகரி, ஒரு 3 விதமான பெண்களை உங்க கண் முன்னாடி நான் வச்சுட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த 3 விதமான கேட்டகரியில நான் எங்க இருக்கிறேன்? சில நேரம் மோசமான சூழ்நிலைக்கு நான் முகம் கொடுக்கறதுனால ஒவ்வொரு நேரம் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு பின்வாங்கிடுறேனா, இல்ல இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை குறை சொல்லி இருக்கேனா, இல்ல எவ்வளவுதான் மோசமான சூழ்நிலை இருந்தாலும் நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி கொண்டு, ஆண்டவரை பிரியப்படுத்தி கொண்டு நான் வாழ்றேனா அப்படின்னு இந்த ஒரு 3 கேட்டகரி உங்க கண்ணு முன்னாடி இருக்க ஒரு 3 விதமான ஒரு 3 விதமான ஒரு பெண்களுடைய சுபாவங்களை உங்கள் முன்பதாக வச்சிருக்கிறேன். ஆகவே உங்களை நீங்கள் சோதித்தறிந்து பார்த்து கொள்ளுங்கள். உலக ரட்சகர் உங்களுடைய சந்ததியிலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் அனுதினமும் பிறக்கட்டும். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்துல எனக்காக தயவு செய்து யாராவது ஒருத்தர் இந்த நேரத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, இந்த வார்த்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம்.